என்னடா பெரிய சிந்தனை ஜெயிலுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள கதை எழுதுவாங்களே அது மாதிரி ஏதாவது அந்த நினைப்பெல்லாம் உனக்கு வராது. எவங்கிட்டடா ஓசி பீடி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்ப. கலப்படுறான் வாட வந்த பிறகு போட்டா போகுது. அவன் தலையிலையா போயிந்தா கோபாலா உங்களுக்கு ஒரு புண்ணி. உங்க 2 பேருக்கு விடுதலை. அந்த ஜெயிலரையா வீடுக்கு போய் சொல்லிட்டு போறப்படுங்க. விடுதலைன்னு எந்த தலைவர் சொல்லி என்னையா அது? முன்னெச்சரிக்கை எதுவும் சொல்லாம திடீர்னு விடுதலைங்கிறீங்க. இப்படி திருத்துப்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நீ சொல்லிவிட்ட சாதாரணமா விடுதலைன்னு வெளியில போய் பார்த்தா தானையா தெரியும். இங்கேயாவது ஜெயில்ல யார் யாரு என்னென்ன செய்யறாங்கன்னு டயப்படி தெரியும். வெளியில எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாதே. பாவம் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விடுதலை ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல. வெளியில அதே கட்சி தான் ஆளுதா இல்ல கவுத்தானுங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம் நீங்களும் எங்களோடய இருக்கீங்க. நாம வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருக்காருல்ல. ஆனா ஒண்ணு வெளியில ஒரே குழப்பமா இருக்கிறதா. இந்த நேரத்திலயா எங்களை வெளியில அனுப்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? என்ன பண்றது? இன்னையோட உங்களுக்கு தேதி முடிஞ்சு போகுது. தேதி எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது. எக்ஸ்டனா? இது என்ன ஜெயில் நினைச்சீங்களா? வில்லேஜ் நடத்தணும் நினைச்சீங்களா? போங்க போங்கன்னா துணிமணியில தர மாட்டீங்களா? கொடுப்பாங்களா? துட்டு கொடுப்பாங்களா? போடா குடிங்க. போங்களா? இனிமே நீ அள்ளி போடு. போடா. இந்த ஜாதி கலவரா 12 பேர் கொலைன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன். எதனால? ஊர்க்கரையை பேசிக்கிட்டு அவனையும் இவனையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படித்தான். இந்த மாதிரி ஆளுங்க ஒழிஞ்சாதான் உலகம் உருப்படும். டீ போடுங்க. பையன் நல்ல வாட்ட சட்டமா இருக்கானே. யாரு தெரியல. நம்ம முனியம் அவன். ஓஹோ அதான் இவ்வளவு அசிங்கமா இருக்கான். வாடா வழிய. என் மூஞ்சில என்னடா இருக்கு? பேப்பரை கீழே வச்சு வாடா வழிய. நம்ம எல்லாம் அங்க உட்காரப்படாதா? வாடா. ஐயோ முனியா உன் பையனா நல்லா இருக்கான். கால் மேல கால் போட்டு உட்காரையில ரொம்ப மரியாதையா இருக்கு. மரியாதைய காலேஜ்ல நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏண்டா முனியா பையன் வீட்டுல சோறு தான் சாப்பிடுறாங்க. நீங்க வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? இப்ப என்ன வாய மூடுறான். நம்ம எல்லாம் அங்க உட்காரப்படாதா? ஏன்பா இவங்க எல்லாம் தீண்ட தகாதவங்களா? ஓ உங்க வீட்டுல வந்து பாத்துக்கிட்டோம். ஏன் இவ்வளவு நேரம்? வெளியில போனால பிரச்சனை அதிகமாயிடும். சரி அதை விடு. நீ போய் புறப்பட்ட தோட்டத்துக்கு. அப்படியா? போயிட்டு சீக்கிரம் வந்துருமா? வரேனா? அப்ப நான் வரேனா? போயிட்டு வாமா. அண்ணையா வண்டியை பத்திரமா ஓட்டிட்டு போயிட்டு. தலைவர் ஐயா, நீங்க செஞ்ச இந்த பஞ்சாயத்து முடிவு ஊருக்குள்ள பல பேருக்கு பிடிக்கல. இல்ல இந்த கட்டுப்பாடு நமக்கு நாமே குழி தோண்டி புதைக்கிறது மாதிரி. அப்படி குழி தோண்டி புதைக்கலன்னா நம்ம ஊர் மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் கிழிஞ்ச கண்ட துணி மாதிரி கண்ட இடத்துல கிடக்கும். நாங்க எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்றோம்னா சின்னஞ்சிறுசுங்க தெரியாம சில தப்புகளை பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ஊர் வழக்கத்தை மாத்த சொல்றீங்களா? எனக்கு பின்னால வர்றவங்க வேணும்னா இந்த ஊர் வழக்கத்தை மாத்தட்டும், புதுமை செய்யட்டும். ஆனா நான் தடம் புரண்டவனா நடந்து என் பரம்பரை சரித்திரத்துல ஒரு கரம்புள்ளி வைக்க மாட்டேன். நீங்க புறப்படலாம். இவன்லாம் ஏயா மனுஷன் உயிரோட இருக்கணும்? இவனால அந்த பொண்ணு செத்து போச்சு. இவனுக்காக உயிரை விட்டா அந்த பொண்ணுக்காக முதல்ல இவன்லையா செத்து தொலைஞ்சிருக்கணும். மானகீனம் கட்ட பய. அண்ணா ஊர்ல பல மாதிரி பேசிக்கிறாங்க. நம்மளை பத்தி தான் அண்ணா. மோர்ல உப்பு அதிகமாவே இருக்கு. யாரோ சொல்லி வச்சாங்கன்னு காட்டு மிராண்டி தனமா ஒரு உயிரை சாகடிக்கிறது நியாயம் இல்லடா. இப்படியே போனா நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரலாம். டேய் நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? சமையல்காரனுக்கு நெருப்பு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டேய் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருந்தா நீயும் உருப்பட மாட்டேன், இந்த ஊரும் உருப்படாது. இவன்லாம் ஏயா மனுஷன் உயிரோட இருக்கணும்? இவனால அந்த பொண்ணு செத்து போச்சு. இவனுக்காக உயிரை விட்டா அந்த பொண்ணுக்காக முதல்ல இவன்லையா செத்து தொலைஞ்சிருக்கணும். மானகீனம் கட்ட பய.
சிகரெட் இருக்கா? என்ன சிகரெட்? ஒரு பாக்கெட் கொடு. அப்படியே ஒரு சின்ன கட்டு பீடி கொடுங்க. அதெல்லாம் இந்த கடையில விக்கிறது இல்லையா? சரி, உங்ககிட்ட வாங்கி டமடிச்சிட்டு போறேன். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. சொல்ற மாதிரி எப்படி இன்னைக்கு சாயந்தரமே உள்ள போயிடுற மாதிரியா? ஒரு வாரத்துக்காவது வெளியே இருப்போம்டா. தண்ணி வேண்டாம், வாங்க. திங்காதடா. பேப்பர் இருக்கா? இருக்கு. கடைக்காரர் உள்ள போன இப்படியே செஞ்சீங்கன்னா நம்ம தான் உள்ள போகணும். என்ன விலை? 60 காசு. ரொம்ப விலை ஏறி போச்சு. ஒரு பேப்பர் கூட. நாட்டு நடப்பே தெரியல. படிப்போம். காசு எதுக்கு? நாங்க விலைக்கு வாங்கல, பார்த்துட்டு கொடுத்துறோம். அப்படித்தான். பட்டப்பகலில் பங்களா கொள்ளை. ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை. வைர நகை அபேஸ். என்னடா ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு என்ன உத்து உத்து பாக்குற? நானும் உன்னோட ஜெயில இருந்தவன் தானே. ஆமா, எந்த கோஷ்டி இப்படி ஒர்க் பண்ணுது? இது ரொம்ப தப்பு. சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி பீச்சில் இருந்தே நட்டுட்டு போக வேண்டியது. அப்போ ஜெயில் விரிவடையும். இங்க பாத்தியா? காணவில்லை. என்னத்த முருகத்தின் பேப்பர் தீ வர்றிய? பொய்யாமொழி என்ற ஊமை பையன் சுமார் 20 வருஷமாக காணவில்லை. காணாமல் போகும்போது அவனுக்கு 7 வயது இருக்கும். ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள். கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும். அன்புள்ள பாட்டி சீதாலட்சுமி, அலிவலம் கிராமம், தஞ்சை ஜில்லா. தஞ்சை. காணாம போனவன் ஊமையா? உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பவாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்ப இன்னைக்கே அந்த அட்ரஸ்ல பூந்துருவான். சரி, ஊமையா நடிக்கிறது யாரு? நான் தான். ஏங்க நடிடா. அப்ப அப்ப போட வாத்து மாதிரி என்ன பாரு. குட்டி நாய் குறைக்கிற மாதிரி. நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம், நான் நடிக்கிறேன் பார். சரி, நான் ஊமையா நடிக்கிறேன் பார். எப்படி?